ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லாங்களா? அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இந்த டெக்ஸ்ட் ஆர்ட்டுங்க அப்ளிகேஷன் தான். எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு கலரு, பேக்ரவுண்டு பிக்சரு, இல்லாட்டி உங்களோட பிக்சர் எதை வேணாலும் செட் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு ஆளுக்கு ப்ரெசன்டேஜ் அனுப்பணும், வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா கூட ஈஸியாக அனுப்பலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் கூட சென்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குது. பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஆப்ஸ் தான் இது. இப்போ நான் அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஏற்கனவே நான் இதை வந்து செட் பண்ணதான் நலமா அப்படின்ட்டு. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை வந்து சென்ட் பண்ணுறா கூட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதோட எப்படின்னா இதில் பாருங்கள் இருக்குது எடிட் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் ஆர்ட்டு, பேக்ரவுண்ட் கலரு, சேஞ்சிங் கலரு, ஃபாண்ட் சைஸு, டெக்ஸ்ட் லேஅவுட்டு, சேவ் இமேஜ், இதான் அதோட இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பற்றியில் அதான் நான் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் இங்கே எழுதிக்கலாம். தமிழோ இங்கிலீஷோ உங்களுக்கு எது தேவையோ அதை எழுதிக்குங்க. சும்மா இப்போ நான் ஹாய்னு போகிறேன்னு வச்சுங்களேன். ஹாய்னா அதோடய ஃபாண்ட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் உங்களோட ஸ்டைலில் மாற்றணும், அந்த பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை இப்போ இங்கே ரைட் சைடில் ஓகே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓகே கொடுங்களேன். ஓகே கொடுத்ததோட இங்கே இருக்குது பாருங்கள், எடிட் டெக்ஸ்ட்டு, அது நம்ம இது பண்ணியாச்சு. செகண்டு டெக்ஸ்ட் ஆர்ட், இதில் பாருங்கள் உங்களுக்கு என்ன இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷ், என்ன கலர் டிசைனில் அது வேணும் அப்படின்ட்டு. நான் டச் பண்ணதோட அங்கே அந்த டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இது கொடுத்துருக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் பேக்கில் வர்றேன். டெக்ஸ்ட்டு, அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ். இதில் வந்து செலக்ட் இமேஜ், நீங்கள் உங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க இமேஜை நீங்கள் ஃபோட்டோஸ் பிடிச்சி வச்சுங்க, அதை கூட நீங்கள் பேக்ரவுண்டை கொடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஆரோ இது இருக்குது. இதை வந்து டச் பண்ணால் அந்த இது மாறும். என்ன ரொட்டேட்டுக்குள்ளே தான் அந்த இது, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? சரி, அப்புறம் செலக்ட் டெக்ஸ்ட்டு அப்படின்னா வந்து நம்ம டைல்ஸ் சம்மந்த மாதிரி இருக்கிற பார்த்தீங்களா டெக்ஸ்ட், இதுதான் பேக்ரவுண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தி பார்த்துக்கலாம். பேக்ரவுண்டில் உள்ளது தான், எழுத்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் இது மட்டும் அந்த சைஸு, அதில் உள்ள அதோட டிசைன் பார்த்தீங்களா, அது டிசைன் இந்த இதை பண்ணி பாருங்கள். இந்த இதை பண்ணோன்னா அந்த டிசைன் பேக்ரவுண்ட் டிசைன் பெருசாகும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரான்ஸ்பாரண்ட் பேக்ரவுண்டு, இந்த பிங்க் இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு இது ஃபோட்டோ எடிட்டில் பிஎன்ஜி ஃபார்மேட்டு, இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டு, பிஎன்ஜி ஃபார்மேட்டு, அந்த மாதிரி ஜிப் ஃபார்மேட்டு, அந்த ஃபார்மேட் இது தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஜிப் ஃபார்மேட்டோட மாற்றி நீங்கள் இதுக்கு வந்து அனுப்பிக்கலாம். அப்புறம் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முடிஞ்சு. அடுத்தவங்க காலரு, அப்புறம் ஃபாண்ட் சேஞ்சு, பாருங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ அது படி மாற்றிக்கலாம். சேஞ்ச் ஃபாண்டு, அப்புறம் டெக்ஸ்ட் லேஅவுட்டு, இது வந்து உங்களுக்கு சென்டரில் வேணுமா, இல்லை ஃபஸ்ட்டில் வேணுமா, இல்லை இந்த லாஸ்ட்டில் வேணுமா அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து உங்களை எப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு கார்னருக்கு ஒரு 130 டிகிரி 160 டிகிரி அந்த மாதிரி டிகிரி கார்னர்லேருந்துங்க மாற்றினா அது திரும்பும். உங்களுக்கு எந்த கார்னர் வேணால் நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம். கை வச்சு அந்த இதை டச் பண்ணும்போது அந்த எழுத்து உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே தான் இது. ஓகே, நல்லா இருக்குது, நல்ல அப்ளிகேஷன் தான். நீங்கள் இது வந்து சேவ் பண்ணலான்னா அப்படியே சேவ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண கூட பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுற போது நீங்கள் ஃபோன் மெமரியோ இல்லை உங்களுடைய எக்ஸ்டர்னல் மெமரியில் சேவ் பண்ணுறாங்க கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஹாய்ங்கிறத வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி காட்டுறேன்.
வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் திரும்பி கீழே எழுதிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக சென்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணலாம். நான் ஏற்கனவே தமிழ் கொடுத்துருந்தேன், இப்போ இங்கிலீஷு. அவ்வளோதான், சின்ன மெத்தட் தான். நல்ல அப்ளிகேஷன், யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.